என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்று உன்னுடைய எதிரியானது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை பார்த்து மிகுந்த மன உளைச்சலோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய எதிரியினுடைய அடுத்த குறி, அதாவது உனக்கு அவர்கள் வைத்த குறியை தாண்டி இப்பொழுது அவர்கள் ஒருவருக்கு குறி வைத்திருக்கிறார்கள். அந்த குறி இவர்கள் வைத்தது யாருக்கு என்பதனை தெரிந்தவுடன் கருப்பன் மனது பதைபதைத்து போனேன். உடனடியாக என் பிள்ளையிடம் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இன்று நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இதுவெல்லாமும் உன் அப்பனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நிச்சயமாக இவர்கள் வைக்கின்ற இந்த குறியிலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியும். இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்திலிருந்து நிச்சயமாக என்னால் உன்னை காப்பாற்ற முடியும். ஆனால் நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த கருப்பன் உனக்கு நடத்துவதை நீ கட்டாயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ நடத்திவிடக்கூடாது. உன்னோடு நான் இன்று சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தில் உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து நன்மைகளை நிலைநிறுத்த வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் நமக்கு இருந்திருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் நமக்கு இருந்திருந்தாலும், எல்லா சோதனையிலுமே நாம் நினைக்கின்றபடி ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதாவது கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும். எதிரிகள் இருந்தால்தான் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுகின்ற உத்வேகம் பிறக்கும். எந்த நிலையிலும் நம்மால் நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பிறக்கும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைப்பதை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் நான் சொல்வதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள். எதிரியானவன் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் எனும் பொழுது நாம் அந்த பிரச்சனையை கடந்து விட்டதாக யோசிக்கிறோம். இந்த பிரச்சனை இத்தோடு முடிந்து விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் உன்னை விட்டு செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அடுத்த குறி யாருக்கோ வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக இனிமேல்தான் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ற அர்த்தம். நடக்கும் விஷயங்களினால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். இனி உடனிருக்கும் இந்த காலம் உனக்காக எல்லாமும் சரியாகவே நடக்கும். உடனிருக்கும் காலம் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். தேவையில்லாமல் உனக்கு நான் எதையும் சொல்ல வருவதில்லை. காரணமில்லாமல் எதையும் சொல்லி நான் உன்னை சிந்திக்க வைப்பதில்லை. உனக்கு நடத்தப்படும் விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு கஷ்டம் உன் முன்னால் வருகிறதோ இல்லையோ, உன்னை சார்ந்த ஒருவர், நீ உயிராக நினைக்கின்ற ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இதனால் வருகிறது என்றால், அதாவது உன் உயிர் கூட உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. எந்த ஒரு பிரச்சனையானாலும் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால்
என் உயிரை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று நீ சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கான ஒரு அன்பான உயிருக்கு இவர்களினுடைய குறி திரும்பி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லக்கூடிய இந்த நேரமும் இந்த காலமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நாட்கள் இனி உனக்கு தரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள். முழுமையையும் நீ உணர்ந்து கொள். எது நமக்கு என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். பிரச்சனை வருகிறது என்று தெரியாத வரையிலும் ஒன்றுமில்லை. ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறது என்று உனக்கு நான் சொல்ல நினைக்கும் நேரம் அதை நீ கண்டுகொள்ளாமல் சென்றால் அதன் பிறகு முழுக்க முழுக்க எல்லாமுமே, எல்லா சோதனைகளுமே, எல்லா வேதனைகளுமே உன் பக்கம்தான் திரும்பி நிற்கும். அத்தனைக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீயாகத்தான் இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. அத்தனைக்குமான மிகப்பெரிய மாற்றமாக நீதான் இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் உடனிருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ முழுமையாக உன் மனதை செலுத்தி முழுமையாக உன்னை நீ தெளிவுபடுத்தி எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியாக உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலுமே நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். உன்னை தேடி வரும் எல்லா தீமைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள். உனக்குத்தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்று நீ யோசித்து கலங்குகிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளையும் நீ என்னவென்று முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கில்லை இப்படி ஒரு கஷ்டம் இவர்களுக்கு வந்தால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால்தான் முன்கூட்டியே உனக்கு இதை நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்கூட்டியே இதை நான் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் எல்லா உண்மைகளையும் உனக்கு நிறைவாக சொல்லி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் என்னவெல்லாமோ உனக்காக கொடுக்க நினைக்கிறேன். இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை நான் மீட்டெடுக்க நினைக்கிறேன். இந்த கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல், எப்பொழுதும் இதிலிருந்து உனக்கு துன்பத்தை கொடுக்காமல் நல்லபடியாக உன்னை நான் வாழ வைக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் எதையுமே உனக்கு சொல்லும் இந்த காலம் முழுக்க நீ எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு. இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டால் போதும். உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும். நாம் ஆசைப்படுவதை எல்லாமும் நாம் ஆசைப்பட்ட விதத்தில் நாம் உணர வேண்டும் என்பதனை முதலில் மறக்காது. உள்ளதை உள்ளபடி கருப்பன் சொல்லிவிடுவேன். யாருக்கு இந்த கஷ்டம், யாரை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் சட்டென்று ஒரு நொடியில் என்னால் சொல்லிவிட முடியும். உன்னை தேடி வருகின்ற இந்த கஷ்டங்களை எல்லாமும் ஒரு நொடியில் என்னால் போட்டுடைத்து விட முடியும். ஆனால்
நடப்பதை எல்லாமும் நிச்சயமாக நாம் என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நமக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல வருவது கருப்பன் எனும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தவிர்க்க முடியாதல்லவா? உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாதல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் இனி உனக்கு புரியும்படி நான் எல்லா நன்மைகளையும் உனக்கு சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு தருகின்ற இந்த நேரம் இனி நடப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்கிறாய். என் பிள்ளையினால் இந்த காரியங்களையும் அப்பன் சொல்கின்ற விஷயங்களையும் மனதளவில் என்னவென்று உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ என் வழிக்கு வந்து விட்டாய் என்பதுதானே அர்த்தம். இந்த கருப்பன் நினைத்தது போல என் பிள்ளை நீ மாறத் தொடங்கி விட்டாய். உனக்காக இருப்பவர்களுக்காக நீ எதையும் செய்ய துணிந்து விட்டாய். உன்னோடு நின்று நான் பேச நினைக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனோடு துணை இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வருவதும் உன்னை சுற்றி நடப்பதும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ எப்படியும் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் எப்படியும் நீ தொலைத்து விட முடியாது. உடன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால், உடன் வருகின்ற இந்த காலத்தை நீ புரிந்து கொண்டால், கருப்பன் இருப்பது உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பனிருந்து உனக்காக நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் இனி ஒவ்வொன்றும் உனக்கு கவனமாக புரிய வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய எதிரி இப்பொழுதெல்லாமும் ஒன்றை புரிந்து கொண்டார். எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் சரியாக தெரிய தொடங்கிவிட்டது. எது உண்மையில் உனக்கு கஷ்டம் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். யாரையும் எப்பொழுதும் நாம் யோசிக்கும் இந்த நேரம் உனக்கு எதை கொடுத்தால் நீ கண் கலங்கி நிற்பாய், யாரை உன் முன்னால் நின்று வேதனைப்படுத்தினால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் புரிந்து கொண்ட அந்த விஷயம் உன்னுடைய மனதிற்கு நெருக்கமான நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரம்தான். உன் பிள்ளைகளினுடைய விவகாரத்தில்தான் இவர்கள் இந்த விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். நீ உயிருக்கு உயிராக நினைக்கின்ற உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு கெடுதலை நடத்த வேண்டும். அவர்கள் கண்ணீர் வடித்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா? அவர்கள் கண்கலங்கி நின்றால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? அதை புரிந்து கொண்டுதான் இதையெல்லாமும் அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டுதான் இதையெல்லாமும் தொடர்ச்சியாக இவர்கள் நடத்துகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் நின்று பேசுகின்ற இந்த விஷயம் முழுக்க இனி உன்னை எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வைக்கும். எதையும் சரியாக உன்னை சிந்திக்க வைக்கும். உனக்கு நடப்பது என்னவென்று உன்னை சற்று ஆழமாக யோசிக்க வைக்கும். ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன் பிள்ளைகளின் விவகாரத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக உனக்கு அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் ஏற்படுத்துகின்ற இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டால் போதும். உனக்கு தேவையான எல்லாமும் உன்னை தேடி வருவதை போல நீ எந்த காலமும் உனக்கு நீ பெற்ற பிள்ளைகளின் விவகாரத்தில் இன்னொருவரால்
ஒரு கெடுதல் நடக்கும் என்றால் அதற்கு ஒருபோதும் நீ அனுமதிக்க கூடாது என்பதுதான் உண்மை. ஒருபோதும் இதற்கு நீ வழி கொடுக்க கூடாது. இவர்கள் நினைத்தது போல ஒருபோதும் நீ நடந்து கொள்ளக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி நீ நினைத்ததை விட சிறப்பாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனையும் மறக்காது. கருப்பன் சொல்வது போல உன்னுடைய எதிரியினுடைய பார்வை இப்பொழுது உன் பிள்ளையின் மீது திரும்பி இருக்கிறது. அதை அவர்கள் எப்படி செய்ய நினைக்கிறார்கள் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன்னுடைய பிள்ளையின் விவகாரத்தில் இவர்கள் உன் பிள்ளையை அவர்கள் பக்கமாக இழுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கெட்ட எண்ணங்களையும் கெடுதலான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற விஷயங்களை சொல்லி மேலும் மேலும் அதிகமாக காயப்படுத்திவிட நினைக்கிறார்கள். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உடனிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர வேண்டும். கருப்பன் இருக்கின்ற காலம் இனி எல்லாமும் உனக்கு பொன்னான காலம். உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை விஷயங்களையும் நீ எப்படி எல்லாமோ எதிர்கொண்டு வெளியே வந்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ பெற்ற பிள்ளையினுடைய விஷயத்திலும் நிச்சயமாக உன்னால் சரியாக மீண்டு வர முடியும். நீ நினைத்தால் எதையும் உன்னால் சரியாக பெற்றுவிட முடியும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நீ பெற்ற பிள்ளையினுடைய விஷயங்களில் சற்று கவனமாக இரு. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ எடுத்துச் சொல்ல தயாராக இரு. உனக்கு நடக்கும் எல்லாமும் இனி உன்னை தேடி வருவது போல எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்த இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நன்மைகளோடு நீ வாழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னை தொடரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகள் யாரிடம் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள், உண்மையாகவே இவர்கள் பேசுகின்றவர்கள் நல்லவர்கள்தானா என்பது போன்ற ஒரு புரிதலோடு நீ இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் அவர்களிடத்தில் வெளிப்படையாக இருக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். எதையும் உன்னிடத்தில் மறைக்காதபடி அவர்களிடத்தில் நீ வெளிப்படையாக இருந்து விட்டாலே போதும். அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இனி உனக்கு நான் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சரியான முறையில் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த நேரம் நீயும் முழு கவனத்தோடு இருந்துவிடு. வெற்றியை தொடக்கூடிய மிகவும் அருகில் நீ இருக்கிறாய் என்பதனால்தான் இவர்கள் அவர்களினுடைய முயற்சியை உன்னிடம் இருந்து திருப்பி உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிப்பதில் திருப்பி இருக்கிறார்கள். எதையுமே நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் உடனிருக்கிற இந்த நேரம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன்னை தேடி தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி நல்ல விஷயங்களை வேண்டி நாம் உருவாக்கும் இந்த நேரம்
உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.